கமிஷனும் வாங்கிட்டாப்ல. அதனால தானே இங்க வியாபாரம் பண்ண முடியுது. தற்கொலை முயற்சி பண்ண ஒரு பெண்ணை நான் சந்திச்சேன், பேர் சொல்ல விரும்பல. ஓட்டுக்கு 5 பைசா நாங்க கொடுக்கல, எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்கல. திருநெல்வேலியில சொல்லவே வேண்டாம், ஜாதி அரசியல், மத அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 அரசியலும் பயங்கரமா விளையாடும். இங்க கருணாநிதியும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாதுன்னு சொல்லுவோம். திருநெல்வேலி பக்கம் போய் கேளுங்க, கிராமத்துல விஜயன் போய் கேட்டு பாருங்க. குறிப்பா நான் சொல்றேன்னா திமுக தான் சொல்லுவேன். நான் சாதியை ஒழிச்சேன்னு அவர் மேம்படுத்திக்கிட்டாரு. இப்ப ஐயா என்ன முடிவுக்கு வந்திருக்காரு? எதுக்கு போய் இன்னொருத்தட்ட போய் கான்ட்ராக்ட் நம்ம நிப்பான, நம்மளே எம்எல்ஏ ஆயிட்டோம்னா. நீங்க டிவில விளம்பரம் பார்த்திருப்பீங்க, பெண்கள் பயன்படுத்துற பேடு நம்ம எல்லாரும் பயன்படுத்துவோம், பெண்கள் எல்லாரும் பயன்படுத்தணும். அந்த பேடு நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு விஸ்பரா இருக்கலாம், ஸ்டேப்ரியா இருக்கலாம், எது ஒன்றா கூட இருக்கலாம். ஆனா இந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் தான் அங்க போடுவான். அந்த இந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் யாரு? தமிழ் மண்ணை சார்ந்த ஒருத்தர் அந்த கம்பெனியை உருவாக்கி நடத்திட்டு இருக்காரா? தமிழ் தேசிய முதலாளி அவரு இருக்கிறது லண்டனு, புரியுதுங்களா? அவங்க இங்க வியாபாரம் பண்றாரு. நம்ம முதல்வர் நல்லா கையெழுத்து போட்டு கமிஷனும் வாங்கிட்டாப்ல. அதனால தானே இங்க வியாபாரம் பண்ண முடியுது. இங்க வியாபாரம் பண்ண விட்டுருக்காங்க. ஏன் அந்த பேட தயாரிக்கிறத என் அக்கா தங்கச்சியோ என் பெண்களைய கூட்டி வச்சு ஒரு 50 பேருக்கு அந்தந்த பகுதியில உட்கார சொல்லி அதை கற்றுக் கொடுத்தா அவங்க தச்சு கொடுக்க மாட்டாங்க. இப்ப சுய உதவி குழுக்கள் மூலமா மகளிர்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றாங்க. இந்த மாதிரி உபயோகமா ஏதாவது பண்ணிருக்காங்களா? சுய உதவி குழுவுல என்ன நடக்குதாங்க பாத்தீங்கன்னா, சுய உதவி குழுல அந்த கடன் வாங்குறது, கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாம நான் அண்மையில சந்திச்ச உண்மையிலே மிகப்பெரிய வேதனையா இருந்தது. அந்த பெண்ணை ஒரு கடனை வாங்கிட்டா, அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு கடன் செஞ்சு தற்கொலை முயற்சி பண்ண ஒரு பெண்ணை நான் சந்திச்சேன், பேர் சொல்ல விரும்பல. என்கிட்ட பேசினாங்க, என்கிட்ட வந்தாங்க. இதுல இருந்து ஒரு விடுவி உங்களால கொடுக்க முடியுமா? நான் அப்பதான் கேக்குறேன், இப்ப கூட சொன்னாங்களே குழுவுல எல்லா கடனையும் நாங்க ரத்து பண்ணிட்டோம். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுக்கா, அதெல்லாம் இல்லக்கா. நான் கடனை அடைப்பதற்காக இன்னொரு ஆள்கிட்ட சிக்கிட்டேன், அவர்கிட்ட நான் கடன் வாங்கினேன். இப்ப அவருக்கு நான் என்ன செய்ய தெரியல. கணவர் இத்தனைக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறாராம், பாவம். அவங்கள வார்த்தைகளால மயக்கிடுவாங்க. நீ குழு தலைவி, எப்படி நீ குழு தலைவி, நீ தான் இவங்க எல்லாத்தையும் நிர்வகிக்க போற, நீ எல்லாத்தையும் செய்ய போறன்னு அப்படி பேசி ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி கடைசியில மிகப்பெரிய சிக்கல்ல இதுக்கு எப்படி தீர்வு கொடுக்கணும் எனக்கு வழியே இல்லை. நீ வழக்கு போடுறத தவிர வேற வழியில தங்கச்சின்னு சொல்லிதான் நான் அவங்களை அனுப்புனேன். அந்த நிலைமையை தான் அந்த சுய உதவி குழுக்கள் உருவாக்கி வச்சிருக்கே தவிர எந்த நிலைமையும் நான் சொன்ன மாதிரி திட்டமிட்டு வருமானத்தை கொடுக்குற மாதிரி அவங்க செய்யல. இப்ப திருநெல்வேலியில சொல்லவே வேண்டாம், ஜாதி அரசியல், மத அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 அரசியலும் பயங்கரமா விளையாடும். இது எப்படி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான நீங்க சந்திக்கிறீங்க? நாங்க எப்போதுமே நல்லா சாதியை பயன்படுத்துறவங்களும் இருப்பாங்க, மதத்தை பயன்படுத்திக்கிறவங்களும் இருப்பாங்க. அது ஒரு எல்லாரும் அப்படிதான் அப்படின்னு நான் சொல்ல வரல, சரிங்களா? அது சில பேர் இருக்கதான் செய்வாங்க எல்லாருமே. நாம் தமிழர் கட்சி எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கு. நல்லா சிந்திச்சு பாருங்க. சாதி யாரும் பார்க்கல, மதம் யாரும் பார்க்கல. எங்களை தேர்ந்தெடுத்தவர்கள் உண்மையிலே ஓட்டுக்கு 5 பைசா நாங்க கொடுக்கல, எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்கல. ஆனா 36 லட்சம் பேர் தேர்ந்தெடுத்து எங்களை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவும் மாற்றி இருக்கிறாங்க. அந்த இடத்துலதான் நாங்க பாக்குறோம். திருநெல்வேலினா ஒட்டுமொத்தமா எல்லாரும் சாதியை பார்ப்பாங்க, மதத்தை பார்ப்பாங்க, அப்படிலாம் தென் மாவட்டம் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலின்னா அது ஒரு தனி பார்வையாவே தானே அது அப்படிதான் வச்சிருக்காங்க. என்ன கேட்டா அப்படிதான். நான் என் ஊர்ல இதே திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவ தானே, இதே ஊர்லதான் நான் பிறந்து வளர்ந்திருக்கேன். நாங்க உறவு முறை சொல்லிதான் எல்லாரும் அழைச்சிட்டு இருக்கோம். எங்க அம்மா அத்தைன்னா நான் பாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவேன், எங்க அம்மா சித்தின்னு அப்படிதான் பேசியிருக்கோம். அம்மா அப்படி சித்தின்னா நான் உடனே ஆச்சின்னு கூப்பிடுவேன். இப்படிதான் நம்ம வந்திருக்கோம். அத்தை, மைனி, சித்தி, இப்படி உறவு முறை சொல்லிதான் நம்ம எல்லாருமே பேசி பழகி ஒன்னா மண்ணா இருந்திருக்கோம். உண்மையில சொல்ல போனா நம்மகிட்ட வேறுபாடே இருந்திருக்காது. நாங்க அவங்க கோயில் கொடைக்கு கூப்பிட்டா நம்ம போய் நிற்போம், அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவங்க சீரெடுத்துட்டு வருவாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், நம்ம பிள்ளை வயசுக்கு வந்துட்டானா சீரெடுத்துட்டு வருவாங்க. அப்படி நம்ம எல்லாரும் ஒன்னா மண்ணாதான் வாழ்ந்தோம். நம்ம பேருக்கு பின்னால அன்னைக்கு உண்மையிலே சொல்ல போனா ஒரு அடையாளத்தை போட்டிருப்பாங்க. அவர் தானே, ஆமா ஐயா வாங்க, சின்னையா வாங்க, நான் பாத்துருப்பேன், சின்னையா வாங்க, சித்தப்பு வாங்க, இது எங்க சின்னையா இல்ல அப்படிம்பாங்க எல்லாரும். இப்படிதான் நம்ம பேசி வாழ்ந்தோம்.
ஆனா இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் நீங்க சொல்ல போனா குறிப்பா நான் சொல்லணும்னா திமுக தான் சொல்லுவேன். நான் சாதியை ஒழிச்சேன், சாதியை ஒழிச்சேன், சாதியை ஒழிச்சேன்னு இந்த பேருக்கு பின்னால இருக்கிற அதை மட்டும் தூக்கிட்டு அந்த சாதி அடையாளத்தை போட்டிருந்தோம்ல அதை மட்டும் இன்னைக்கு எடுக்க வச்சிருக்காங்களே தவிர குறிப்பா இந்த ரெண்டு கட்சிகளுமே சாதிய சண்டைகளை தெளிவா மூட்டி தான் விடுறாங்க. நான் சொல்ல போனா உண்மையிலே. எப்படி சொல்றீங்க? அதாவது ஜாதி அப்படின்னு சொன்னாலே ஒரு பார்வை எப்படி இருக்குது? அவங்களா, அவங்க ஆட்கள் இந்த மாதிரிதான் நம்ம வந்து வேட்பாளரா இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம போடணும் ஓட்டு. அதாவது அவங்க விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. நல்லது செய்யறாங்க செய்யலங்கிறதெல்லாம் விஷயமே இல்ல. நம்ம ஜாதி அப்ப கண்டிப்பா அவங்கள ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு மும்முரமா வேலை பார்க்கறாங்க. அதாவது நான் எப்படி சொல்றேன்னா என்னன்னா தனிப்பட்ட பிரச்சனையை சாதிய பிரச்சனையா எளிதா மாத்திடுவாங்க. அது திட்டமிட்டு இந்த அரசாங்கங்கள் செய்யுது. இதுதான் நான் சொல்றது. என் மக்கள் கிட்ட அப்படி அந்த அளவுக்குலாம் அப்படிலாம் இல்லை. சாதிய ஒரு நான் முதலே சொன்ன மாதிரிதான் ஒரு சிலர் பாப்பாங்க சாதிக்கா. அதை தான் நான் முதலே சொன்னேன். சாதி கடந்து மதம் கடந்து 36 லட்சம் பேர் வாக்கு செலுத்தி எங்க அங்கீகரிச்சிருக்காங்களே அந்த இடத்துல நாங்க நிக்கிறோமே. இவர்கள் வந்து தமிழர்களாக நாங்க ஒன்று பேசிருக்கோம். அப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். எப்படி எதன் மூலமாக நம்ம பேசுறோம்? நம்ம 2 பேரும் எது இணைக்குது? நம் தாய்மொழி. அப்போ என் தாய் கற்றுக் கொடுத்தது தமிழ் மொழி, உங்க அம்மா கற்றுக் கொடுத்தது தமிழ் மொழி. நம்ம எல்லாரையும் இணைப்பது அத தமிழர்களாக நாம் ஒன்று சேர்ந்தால். ஆனால் சீமான் எப்பொழுதும் சொல்றது போலதான் இங்க கருணாநிதியும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாதுன்னு சொல்லுவோம். உண்மைதானே? அவர்கள் உண்மையில அவங்க வந்து வெளிப்படையா சொல்லப்போனா அவங்க நம் இனம் கிடையாது, தமிழர்கள் கிடையாது. அதனாலதான் அவங்க திட்டமிட்டு நம்மளை ஒழிக்கணும்னே நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? இதை நம்ம ஒன்றுபட்டு நம்ம நின்னோம்னா நம்மளை யாரும் வீழ்த்த முடியாது. நம்ம அக்கா தங்கச்சி சித்தின்னு தான் வாழ்ந்தவங்க தான் நம்ம. அதுதான் என்னுடைய கருத்து. இப்ப வந்து உள்கட்சி பூசல், அதுக்கப்புறம் வந்து பிரிவினைகள், இப்படி நிறைய விஷயங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சி சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு. சமீபமா அவங்க வந்து சந்திக்கிற நிறைய விஷயங்களுக்கு வந்து அது டிராபேக் ஆகுதா? பின்னடைவு இந்த தேர்தல் சந்திக்கும் போது அது பின்னடைவு ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா? இல்ல எப்படி இருந்தாலும் சரிதான் நாம் தமிழர் அது பாட்டுக்கு மேல் நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து நாம் தமிழர் கட்சி இப்ப எல்லா கட்சிகளுமே பிரச்சனைகள் அதெல்லாம் வரதா செய்யும். இப்ப நாம் தமிழர் கட்சியில குறிப்பா சொல்ல போனீங்கன்னா உண்மையிலே அண்ணன் எங்க எல்லாருக்குமே மிகுந்த ஜனநாயகத்தை கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். எந்த கருத்தையும் நம்ம அண்ணன் கிட்ட எளிதா தைரியமா எந்திரிச்சு பேசலாம். ஆனால் ஒரு தலைமை எல்லாரும் சொல்லுவாங்க, கருத்து சொல்லலாம். ஆனா தலைமை ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா? அண்ணன் சீமான் அப்படிதான் சொல்லுவாரு, ஒரு வண்டியை ஒரு ஆள் ஓட்டினாதாப்பா அது கரை சேரும், அதான் சரியா போகும். அண்ணன் சொல்லுவாரு எறும்பை போல நம்ம செயல்படணும். எறும்பு ஒரு முளை ஒண்ணு பாத்தீங்கன்னா வரிசையா அப்படியே போயிட்டே இருக்கும். அண்ணன் சீமான் ஒரு கருத்தை முன்வைத்து ஒரு கோட்பாட்டை வைத்து அவர் எங்களை அரசியல் பயணப்படுத்தி எங்களை வளர்த்து எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அவர் சொல்வதை கேட்டு அப்படியே போகும்போதுதான் அது சிறப்பா அமையும். இது வந்து தமிழ் தேசியம். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் என்ற உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐயா மாப்போசியில இருந்து ஐயா சீபா ஆதித்தனால இருந்து எல்லாருமே இயக்கங்களை ஆரம்பிச்சாங்க. அவங்கள யாராலையுமே மக்கள் சக்தியாக கொண்டு வந்து நிப்பாட்ட முடியல. நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் இந்த இடத்துல. ஏன்னா எல்லாருமே விரும்பினாங்க. ஆனா திரும்பவும் அவங்க திராவிடத்திட்ட போய் ஐயா சிப்பாத்திரலாம் சரணடைஞ்சிட்டாங்க. அவங்களால மக்கள் சக்தியை உருவாக்க முடியல. நான் அண்ணன் சீமான் வந்து உண்மையிலே மிகப்பெரிய புரட்சியாளர். இன்னைக்கு தமிழ் தேசியம் அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளை கூட சொல்லும், யாருன்னு கேட்டா சொல்ல தெரியும். தமிழ் தேசியம் தமிழ்நாட்டை தமிழரே ஆகுதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு அந்த அளவுக்கு எளிமையா புரியுத அளவுக்கு தமிழ் தேசியத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு அண்ணன் சீமான். இப்போ புதுக்கட்சி வந்து தாவைக்காலாம் வந்திருக்கும் போது அது சினிமா மோகமா இருக்கலாம், ரசிகர்களோட பட்டாளமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்களோட கூட்டம் சேர்றது, அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கலாம், எனக்கு பின்னாடி என்னோட கூட்டம் இருக்குன்னு சொல்ற மாதிரி அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்களை காட்டும் போது இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எந்த மாதிரியான எஃபெக்ட் கொடுக்க போகுது? அதாவது அண்ணன் இதுலயுமே நான் அண்ணன் சொல்றேன், அண்ணன் தான் சொன்னாங்க அந்த ஆட்டுக்கார அலமையில படம் வந்தப்போ அந்த ஆட்டை பாக்குறதுக்காகவே பல லட்சம் பேர் கூடுனாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மை புரியுதா? இப்ப அவரை பார்க்கணும், அவர் திரையிலே பார்த்து பழகிட்டாங்க மக்கள். திரையில பார்த்த ஒரு மனிதர் எப்படி இருப்பாரு, எப்படி பார்க்கணும், எப்ப ஃபைட் பண்றாரு, நல்ல சிரிக்கிறாரு, நல்ல நடனம் ஆடுறாரு, அதான் அவங்களே சொல்றாங்களே, எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க. அவருக்கான தகுதியா அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா அவர் நல்ல நடனம் ஆடுறாரு, நல்ல ஃபைட் பண்றாரு, ஃபைட் அவரா பண்றாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல உண்மையிலே சொல்ல போனா. அப்போ அதுல அதே மாதிரி நல்ல காதல் செய்யறாரு, இன்னும் சொல்ல வருது அவர் நல்ல அழகா காதல் செய்யறாரு படத்துல, ரொமான்டிக் ஹீரோ. இந்த மாதிரி மனப்போக்கு உள்ளவங்க தான் அவரை பார்க்கணும்னு போய் ஒட்டு மொத்தமா குமிஞ்சு கிடக்குறாங்க. ஆனா அரசியல் தெளிவு இருக்கிற யாரும் அப்படி போக மாட்டாங்க. புரியுதுங்களா? அவரு திரையில வேணா அவரு டாக்டரா நடிக்க முடியும்,
நிஜத்துல அவர்கிட்ட கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணிக்க முடியுமா யாராவது? நிச்சயமா செய்ய முடியுமா? அவரால் நம்ம உயிரை காப்பாற்ற முடியுமா? இல்ல. செய்ய முடியாது. அது ஒரு நீங்க சொல்றாங்களா ஃபேன்ஸ், அவருக்கு வந்து என்ன நினைக்கிறார், தன்னுடைய ரசிகர்களை இங்க வந்து வாக்காக மாற்றணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இல்ல அப்படிதானே எம்ஜிஆர் எல்லாம் வந்தாரு. இல்ல, எம்ஜிஆர் வந்து நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எம்ஜிஆர் வந்து ஏற்கனவே திமுகல இருந்தவர். திமுகல பொறுப்புல இருந்து பணி செய்தவங்க. நீங்க பாத்தீங்கன்னா பாடல்கள் மூலமாக எல்லாவற்றின் மூலமாகவே அத அவர் வெளிக்காட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. அதையும் தாண்டி மக்களுக்காக அவர் நிறைய செய்யவும் செஞ்சிருக்காரு. மக்களோட மக்களா நின்று பயணப்பட்டிருக்காங்க. இவங்க இன்னும் அது எதுவுமே செய்யல. கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது. மக்களோட மக்களா மக்கள் களத்துக்கு மக்கள் பிரச்சனைக்கு எதுக்குமே அவர் வந்து குரல் கொடுக்கல. திடீர்னு நான் வாரேன், எனக்கு இருக்கிற ரசிகர்களை நான் இன்னைக்கு வந்து என்ன பண்றேன், நான் வாக்கா மாத்திக்கிறேன், நாங்க வென்றுவோம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அவங்க உண்மையிலே ஒரு கற்பனை உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திருநெல்வேலி பக்கம் போய் கேளுங்க, கிராமத்துல விஜயன் போய் கேட்டு பாருங்க, எனக்கு தெரியுங்களா, கேட்டு பாருங்க. அவங்க இந்த ஊடகங்கள் திட்டமிட்டு அவங்களே காமிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் இங்க போனார், அவர் பாத்ரூம் முன்னாச்சோ, சரி எனக்கு வேற ஏதாவது பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவரு அங்க போனாரு, இதுல உட்கார்ந்தாரு, தான் செருப்பை தானே போட்ட விஜய். பேக்ரவுண்ட்ல நம்ம ஹெட்டிங் தான் செருப்பை தானே போட்ட விஜய். இப்ப செருப்பை எல்லாரும் அவங்க செருப்பை அவங்க தான்ப்பா போடுவாங்க, தான் சட்டையை தானே போட்ட விஜய்னு சொல்ற அளவுக்கு இந்த ஊடகங்கள் இருக்கு பாருங்க. எதை எடுத்தாலும் அவர் பின்னாலே போய் காமிச்சிட்டே இருக்கிறாங்க. 1000 கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் கொட்டி கொட்டி பேசிட்டு இருக்காரு அண்ணன் சீமான். எந்த ஊடகமாவது எங்களை அவளை எளிதா இத்தனை ஆண்டுகள்ல காமிச்சுதா? இல்ல நிச்சயமா இத்தனை ஆண்டுகள்ல நானே சொல்லுவேன், எல்லா இடத்துலயும் சொல்லுவோம். 2019 காலகட்டங்கள்ல இதே திருநெல்வேலியில நாடாளுமன்ற வேட்பாளராக நான் பயணிச்சிருக்கேன். 6 தொகுதிக்கு பயணிச்சிருக்கேன். அன்ற காலகட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சி சீமான் நான் போய் சொன்னேன்னா, மாயாண்டி குடும்பத்துல நடிச்சாரா, அவர் கட்சி வச்சிருக்காரா அப்படிங்கிற நிலைமை தான். ஏன்னா எங்க அண்ணன் அதற்கு முன்பாகவே அவர் வந்து இந்த நிலத்துக்காகவும் இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காகவும் பல மேடைகள்ல பேசி பல வழக்குகளை சந்திச்சு சிறை போனவர் அவரு, அந்த மனிதர். ஆனா அவரை பற்றி மக்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா யாரும் காட்டல, யாரும் அவரை வந்து வெளிக்கொண்டு வரல அண்ணன் சீமான. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த சமூக வலைதளங்கள், குறிப்பா யூடியூப் சேனல்கள் மூலமாக நிறைய அண்ணன் பேசுறத போய் காமிச்சு இன்னைக்கு அப்படி இல்ல. கிராமத்துல நான் போன உடனே நல்ல மாற்றம் வந்திருக்கு. நான் காமிக்கு போய் கேட்பேன்ல, உங்கால் நல்லா பேசுறாருப்பா, உங்காலு நேத்துல ஒரு அம்மா வச்சு கிளின்னு கிளிக்காருல்ல, எவ்வளவு நாளையும் வாய் திறக்க முடியல என்கிட்ட சொன்னாங்க. உண்மையிலே நேற்று நடந்தது. நேற்று நான் போகும்போது இதே இது நடந்தது. சீமான் அவர்கள் கேக்குற கேள்விக்கு பதில் கிடைக்கல. ஏன்னா அவங்க அழகா சொல்றாங்க, இவர் மேல எந்த தப்பும் இல்லல்ல, தவறு இல்லாத ஒருத்தனாலதான் அப்படி கேள்வி கேட்க முடியும். நம்ம சொல்லணும்ல, மடியில கனம் இருந்தா வழியில பயம் இல்லைன்னு சொல்லணும்ல, அத மாதிரி ஒருத்தர்ன்னு அந்த அம்மா, வயதான அம்மா என்கிட்ட பதிவு செய்தாங்க. அவங்க நாள்தோறும் கவனிச்சிட்டு இருக்காங்க அண்ணன் பேசுறத. நான் போகும்போது உங்களுக்குதான் ஓட்டு கன்ஃபார்ம், கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த அளவுக்கு அண்ணன் சீமான் இன்னைக்கு வந்து போய் சேர்ந்திருக்காங்க. இவர்கள் சொல்ற இந்த ரசிகர் கூட்டம் அது அவ்வளவுதான் பாவம், நம்ம அது ஒண்ணும் வாக்கா மாற அவ்வளவு சாத்தியம் கிடையாது. அதுவும் திருநெல்வேலியில எல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன சொல்றா, அவங்களுக்கு வந்திருக்க அறிவிச்சிருக்கிற வேட்பாளரை வேற நீங்க பாத்திருப்பீங்க, ஐயா RS முருகன் அவர்கள் தான். இதற்கு முன்பாக 2 முறை அவங்க வந்து அதிமுக இருப்பாரு, எங்கெங்க கான்ட்ராக்ட் எடுக்க முடியுமோ, எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த கட்சிக்கு ஐயா போயிருவாப்ல. அதுதான் நடந்திருக்கு. அதிமுக வந்து திமுகல வந்தாப்ல, அங்க இருந்து என்ன கான்ட்ராக்ட் எல்லாம் எடுக்குமோ தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய வளர்ச்சியை அவர் மேம்படுத்திக்கிட்டாரு. இப்ப ஐயா என்ன முடிவுக்கு வந்திருக்காரு, எதுக்கு போய் இன்னொருத்தட்ட போய் கான்ட்ராக்ட் நம்ம நிப்பான, நம்மளே எம்எல்ஏ ஆயிட்டோம்னா அப்படின்ற இடத்துல வந்துதான் அவர் இந்த முத நாள் வரைக்கும் சீட்டு திமுகல போய் கேட்டிருக்காரு. அடுத்த நாள் காலையில விடிய காலையில 3 மணிக்கு தாவைக்கால வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு. அப்போ ஒரு நாள் அந்த இரவுல அந்த மாற்றம் நடக்குது. நீங்க பாருங்க. அப்ப இந்த விஜய் நான் தான் அத்தனை சக்திகளுக்கும் மாற்று சக்தின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, இவர் எந்த இடத்துல மாற்றா இருக்க முடியும்? எந்த இடத்துல இவர் மாற்றா இருக்க போறாரு ஐயா RS முருகன்? அந்த களம் என்பதே அவருக்கு தெரியாது. இன்னைக்கு சேர்ந்து ராத்திரியில கட்சியில சேர்ந்துட்டு அடுத்த நாள் காலையில அவரு வேட்பாளர் ஆனா அவருக்கு என்ன புரிதல் இருக்கும், என்ன தெரியும், என் மக்களின் வழி எந்த இடத்துல அவருக்கு தெரியும்? அவங்ககிட்ட வந்து பணம் இருக்கு, பணத்தை வச்சு மக்களை விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிற தைரியத்துல நிக்கிறாங்க. அதுதான் இல்ல இவ்வளவு நாள் வந்து அதுதானே செயல்லையும் இருந்துச்சு. எல்லா கட்சிகளும் இதைத்தான், நீங்க சொல்றது சரிதான். எல்லா கட்சிகளுமே மக்களை ஓட்டா மட்டும்தான் பார்ப்பாங்க.
ஓட்டுக்கு காசு கொடுத்துடுறோம். அதே மாதிரி மக்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது சரி ரைட் நம்ம வந்து இந்த வாட்டி இதுக்கு போட்டுருவோம், சிந்திக்கவே இல்லல்ல. இத்தனை வருஷமும் அதுதான் நடக்குது. இன்னைக்கு புதுசா வந்து அது வந்து புரட்சி பண்ணணும்னா அது எப்படி உடனே அவங்களால அது எங்களோட வருகைக்கு முன்பு வர அவங்களுக்கு தெளிவுபடுத்தாம அதுதான் அரசியல்ல இங்க பழக்கப்படுத்தப்பட்டுட்டு. ஆமா இங்க பாருங்க, பணம் போடுறது, பணத்தை எடுக்கிறத அரசியலை தொழிலா மாத்திட்டாங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி ஆமா, தொழிலா மாத்திட்டாங்க. அரசியல்ல இதுதான், அப்படிதான் அவங்க வச்சிருக்காங்க. இந்த கட்சியிலயும் பாருங்க, எல்லாரும் அதுதான். இந்த கட்சியில போய் இந்த இடத்துல ஒரு கவுன்சிலரா நம்ம ஆயிட்டோம்னா நம்ம தான் அதுக்கு கிங்கு. நம்ம அங்க அப்படித்தானே இருக்குது. அப்படித்தானே நான் சொல்றது மாதிரி இருக்குல்ல. இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும், அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும். கவுன்சிலரோட வேலையே அதுதான். அதுக்காக தான் அவங்க கவுன்சிலராகவே ஆகுறாங்க. அப்ப மக்களுக்கான தேவைகள் எங்க நிறைவேற்றப்படும்? மக்களுக்கு சாலை வசதி கிடைச்சிருமா? நம்ம ஊர்ல இருக்கா இன்னைக்கு? இல்ல. தரமான சாலை இருக்கா? யோசிச்சு பாருங்க. அதுவும் திருநெல்வேலி நகர பகுதியை சுத்தி சுத்தி நகரம் கிராமம் எங்கேயுமே சரியான சாலையை கூட இவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா இவர்கள் மக்களை ஓட்டா பாக்குறாங்க, வாக்க விலை கொடுத்து வாங்கிருவோம். இப்ப மக்கள் அந்த நிலையில இருந்து மாறிட்டாங்க. அவங்களுக்கு புரியுது. இப்ப நான் சொல்லுவேன், அக்கா நீங்க ஓட்டை வித்துருவீங்க, முடிஞ்சிரு காசு கொடுத்துருவீங்க, அவங்களும் தாராங்களே ஓட்டு போட்டுருவீங்க. ஆனா நம்ம ஊருக்கு தேவையான மருத்துவமனை உங்களுக்கு கிடைக்குமா? உயிர்காக்கும் மருத்துவமனை கிடைக்குமான்னு கேட்பேன். அவங்க யோசிப்பாங்க. உண்மைதானே?